பிரியாணி சமைக்க போறோம். எஸ், நான் குக்ல இருந்து பிரியாணி பேஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஊர்ல சிக்கன்லாம் இப்படிதான் கொடுப்பாங்களாம், வெட்டிலாம் தரமாட்டாங்க. ஓகே, நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு, அரிசியையும் ஊற வச்சாச்சு. ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கா? ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். பிரியாணி சமைக்க போறோம். எஸ், திண்டுக்கல் பிரியாணி செய்ய போறோம். ஆனா எந்த ரெசிபியும் இல்ல, காய்கறியும் இல்ல, மசாலா இல்ல, எதுவுமே இல்லாம சமைக்க போறோம். எப்படியா நீங்க இப்போவே கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நான் குக்ல இருந்து பிரியாணி பேஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இப்போலாம் ரொம்ப ரீல்ஸ்ல, யூடியூப்ல ஃபுல்லா இவங்களோட வீடியோஸா தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே பார்க்க ரொம்ப டெம்டிங்கா இருந்தது. எனக்கு வேற திண்டுக்கல் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்டக்க இந்த இது இருக்குன்னு உடனே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இவங்க கிட்ட எனக்கு ஒரு குறைங்க, இவங்களோட வெப்சைட்ல நான் பார்த்து எல்லாத்தையும் ஆர்டர் போட்டேன். ஆனா என்னோட லொக்கேஷனுக்கு அவங்க டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் லொக்கேஷனுக்கு நான் எங்க இருந்துலாமோ ஆர்டர் போடுறேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான், எல்லா இதுல இருந்தும் நான் ஆர்டர் போடுறேன். சில நார்த் இந்தியன் வெப்சைட்ஸ்ல இருந்து கூட ஏதாவது ஆர்டர் பண்ணா போடுறேன். அது என் வீட்டுக்கு பத்திரமா வருது. ஆனா இவங்க என்னோட லொக்கேஷனுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எங்களால் தர முடியாதுன்னு சொல்லி ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறமும் விடலை. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கேன்ல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. ஆனாலும் நான் அதை விடலை. திருப்பியும் நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணேன் இந்த திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட் ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்கு சொல்லிட்டு டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தக்காளி, வெங்காயம், அந்த கொத்தமல்லி அதெல்லாம் ரெடி பண்ணி நறுக்கி வச்சிட்டாலே ஒரு ½ அன் ஹவர்ல பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ இப்படி வேற பேஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இதோட சேர்த்து நான் சிக்கன் 65 மெட்ராஸ் சிக்கன் 65 மசாலாவும் அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் போட்டேன். ஸோ இன்னைக்கும் நம்ம இதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ வாங்க சமைக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஊரில் சிக்கன்லாம் இப்படி தான் கொடுப்பாங்களாம், வெட்டிலாம் தரமாட்டாங்களாம். எந்த ஊர் நியாயம் அது? ஸோ இப்படி இருக்கிற சிக்கனை தான் வெட்ட போகிறோம் நாங்கள். நீ இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறியா இல்லை பண்ணியிருக்கியா அதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ, நானும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்படி எனக்குன்னே வருவீங்களாடா? எனக்கு பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. நாங்கெல்லாம் சாப்பிட மட்டும்தான் செய்வோம். இதை பார்க்கறதுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. இதை எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட் இல்லாததுனால நாங்கள் இதை வெட்டி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பை. eat 5 star, do nothing. ஓகே, என் புருஷன் சிக்கனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு. சிக்கன் ரெடி. இப்போ இது இப்படியேவா கலக்க போறோம்? தண்ணி ஊற்றி தானே கலக்கணும். அவங்க ரெடி பண்ணுவாங்க, நான் மசாலா மாதிரி ரெடி பண்ணிட்டு முக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கி பச்சை மாதிரி பண்ணுவாங்க. சரி, இதை போட்டுடலாம். அப்படியே இதை இப்படிதான் சமைக்கணும், அப்படிதான் சமைக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ சமைப்போம். ஆஃப்டர் ஷார்ட் டிஸ்கஷன் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். 50 கிராம் ஆஃப் மெட்ராஸ் 65 மசாலாவை ½ kg சிக்கனில் ஃபுல்லாக போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் மேரினேட் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு, அரிசியையும் ஊற வச்சாச்சு. ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இது இங்கே தானே வைக்கணும். குக்கை வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டாச்சு. நான் ஆயிலெலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா போடலை. மசாலா நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இதில் உப்பு கூட போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆனால் சிக்கன் நல்லா அந்த மசாலாவில் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். 375 ml இதில் ஊற்ற சொன்னாங்க தண்ணி. நாங்கள் ஒரு அளவாக ஊற்றிருக்கோம். ஸோ எங்களுக்கு பிரியாணி சமைச்சு அது எந்த பதத்தில் இருக்கோ அப்போ தான் தெரியும் எங்களுக்கு. தண்ணி அளவு அந்த ப்ராடக்டில் 375 ml ஊற்ற சொன்னாங்க. நாங்கள் டம்ளர் அளவுக்கு ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வரணும் சிக்கன் குக்காக. இப்போ அரிசி போட்டுடலாம்.
ரைஸ் போட்டுட்டு எங்களுக்கு எத்தனை விசில் வைக்கணும்னு டவுட் வந்துட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 2 விசில் வைப்போமா 3 விசில் வைப்போமா? நான் வந்து விரல வைக்கிறேன், நீ தொடு. ஒரு 3 விசில் வைப்போம் சும்மா. அப்புறம் கடைசியா அவங்க கொடுத்த இந்த சீசனிங் ஆயிலை ஊற்றி பிரியாணி இறக்கிடலாம். பிரியாணி இப்படி தான் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கலர் எல்லாமே. கடைசியாக அவங்க கொடுத்த அந்த சீசனிங் ஆயில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரே பிளேட்டில் பிரியாணி எல்லாம் கொட்டி நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். நல்லா இருக்கா? கொள்ளலாம். நைஸ். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரியாணி, எனக்கும் பிடிச்சிருந்தது தான். சீரக சம்பா ரைஸில் செஞ்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் பாஸ்மதியில் செஞ்சுருந்தோம். பட் மசாலா ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளேவர், கலர் எல்லாமே சூப்பர். சிக்கன் 65யும் குட், நல்லா இருந்தது. ஆனால் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் தான். ஆனால் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த கிட்ட. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய். Bye. Bye.